guys, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டி தான் வந்திருக்கோம். இந்த லொகேஷன்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபெஸ்டிவல் டைம்ல பாத்தீங்கன்னா பயங்கரமான லைட்டிங்ஸ் அப்புறம் வந்து ஃபயர் ஒர்க் ஷோலாம் பயங்கரமாக போட்டு வேற லெவலில் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஈவினிங் டைம் வந்ததுனால பயங்கரமான இப்போ வந்து துபாயில் வந்து சம்மர் டைம்னால பயங்கரமான ஹீட்டாக இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறது பயங்கரமாக ஷூட்டிங் ஆகி இப்போ டிஷர்ட்டு இதாகிடுச்சு ஃபுல்லாக. இப்போ நான் அந்த இடத்த வந்து லொக்கேஷனை சுற்றி காட்டுறேன். நீங்கள் நைட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு வேறு லெவலில் வந்துட்டு ஃபயர் ஒர்க்ஸும் சரி லைட்டிங் சரி பயங்கரமாக இருக்கும். இது வந்து அந்த இதுதான் நம்மளோட துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டியோட மாலோட பேக் சைடு என்ட்ரன்ஸு. நம்ம என்ட்ரன்ஸ் வழியாக வெளியே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஃபவுண்டைனும் சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த நியூ இயர் டைமில் வந்துட்டு இங்கே தான் ஃபயர் ஒர்க்ஸ்லாம் நடக்கும். பயங்கரமாக இருக்கும், சூப்பராகவே இருக்கும். காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சம்மர் டைம்னால செம்ம வெயில். ஸோ நம்ம வந்து 7 மணிக்கு தான் ஷோனால நம்ம வந்து மாலுக்குள்ளே போய் சுற்றி போகலான்னு சொல்லிட்டு மாலுக்குள்ளே வந்துட்டோம். மாலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லாம் வேறு லெவலில் வச்சுருந்தாங்க. இங்கே போய் நம்ம சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்தா ரேட்டை பார்த்தீங்கன்னா பயங்கரமான வேறு லெவல் எக்ஸ்பென்ஸுங்க. ஸோ நம்ம அப்படியே வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நான் அப்படியே சொன்னாலும் அவங்கக்கிட்ட நம்ம வந்து ஒரு 7, 8 அந்த சம்திங்கில் பார்த்தீங்கன்னா 14 ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 7 PM ஆகிடுச்சு. ஷோ வந்து 14 ஷோ வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பார்க்க வேறு லெவலில் இருக்குது. நம்ம வந்துட்டு இப்போது துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டியில் வந்து வாட்டர் ஃபவுண்டைன் முடிச்சுட்டு நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அந்த இருக்குது பார்த்தீங்களா எதிர்த்தாப்பில் கப்பல். அந்த கப்பலில் வந்து எப்படின்னா அன்றைக்கி 1 ஹவருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த சார்ஜை கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அன்லிமிட்டெட் ஃபுட்டு பஃபே ஃபுட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 ஹவர் வந்து நம்மளை அந்த சீயில் வந்து எல்லாத்தையுமே நமக்கு சுற்றி காட்டுவாங்க. வேறு லெவலில் இருக்கும். நம்ம இப்போ அங்கே தான் அதை தான் பார்க்க போகிறோம். அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த போட் ரைடுக்கு வந்து நம்மளுக்கு வந்து டிக்கெட் கிடைக்கல. ஏன்னா ப்ரீ புக்கிங் பண்ணணுமா. ஸோ நம்ம வந்து சாதா சிட்டி மரைன் ரைடு தான் போகிறோம். எக்ஸாக்டாக நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிங் போகிறதுக்காக வேண்டி துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டியோட சிட்டி மரைன் டிரான்ஸ்போர்ட் ஸ்டேஷனில் இருக்கிறோம். அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபெஸ்டிவல் சிட்டியோட வாட்டர் ஃபவுண்டனோட செகண்ட் ஷோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம போட்டிங் போகிறதுக்காக வேண்டி நம்ம வந்து டிக்கெட் எடுத்துட்டோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 2 dirhams தான். ஸோ நம்ம வந்து டிக்கெட் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம போட்டில் ஏறதுக்காண்டி போயிட்டுருக்கோம். ஓகேவா, நான் அந்த வீடியோ வந்து போட்டில் ஏறினதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ நம்ம போட்டில் ஏற போகிறோம். இந்த டிக்கெட்டை கொடுத்தா தான் வந்து நம்மளை வந்து போட்டில் அலோவ் பண்ணுவாங்க. எஸ், 2 ரூபா. எஸ், எல்லாரும் போகிறோம். வாங்க.
காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம வந்து பயங்கரமான ரஷ்ஷாக இருந்தது. ஸோ வந்து நம்ம எல்லா ரஷ்ஷையும் தாண்டி நம்ம வந்து போட்டில் ஏறி உட்காந்தாச்சு. இப்போ நம்மளோட ட்ரிப் ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம பசங்களாம் பின்னாடி உட்காந்துருக்காங்க எல்லாரும். நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா அந்த போட்டை நம்ம புக் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஏசி போட்டு. இதோட ப்ரைஸும் சேம் தான், 2 dirhams தான். ஸோ நம்ம இதை புக் பண்ணி இதில் போகலான்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம போட்டில் ஏற போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம போட்டோட இன்சைடில் நம்ம போயிட்டுருக்கோம் உள்ளே போகிறதுக்கு. போட்டில் ஏற போயிட்டுருக்கோம். வேறு லெவலில் இருக்குது உள்ள பார்த்தீங்கன்னா, அல்டிமேட்டாக இருக்குது. இடம் இருக்கா வேற செலமண்ணா? கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போட்டு உள்ளே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாஸ்க் வந்து ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணாதனால நம்ம அலோவ் பண்ணல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாஸ்க் வாங்கிட்டு அதுக்கப்புறம் 2வது தான் உள்ளே வந்துருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. இன்டீரியரு பார்க்கவே ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. ஏதோ தேட்டருக்குள்ளே உட்காந்த மாதிரி ஒரு ஃபீலு பயங்கரமாக இருக்குது.
ஆயிடுச்சு, நடந்து பயங்கரமாக டயர்ட் ஆகிட்டோம். ஸோ வந்து இந்த நம்ம கிரேஸில் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்க வந்துருக்குறோம். ரெஸ்ட் எடுத்தது பார்த்திங்கன்னா அப்புறம் நைட்டோட ஃபவுண்டன் ஷோ வந்து இன்னொரு 5 to 10 minutes ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகும்போது நான் உங்களுக்கு வந்து அதை வந்து வீடியோவில் காட்டுறேன். ஓகேவா? நம்ம பசங்களாம் பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்துருக்காங்க, எல்லாம் டயர்ட் ஆகிட்டாங்க. ஓய், அல்டிமேட்டாக இருக்குல்ல. யானை பாருங்க. ஃபாரஸ்ட் ஃபயர் தெரியுதா? ஃபாரஸ்ட் ஃபயரில் இதாகிடுச்சுன்றாங்க. அங்கேயும் காட்டுறான். அதான் ரெண்டையும் சேர்த்து எடுத்துருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த அனிமேஷன் வீடியோ அந்த பில்டிங்கில் ஓடுதில்ல, அந்த அனிமேஷன் வீடியோவை தான் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுறானுங்க அந்த வாட்டரில். பார்க்கவே வேறு லெவலில் இருக்குல்ல. பெரிய லெவலுக்கு சொல்ல முடியாது. இங்கே கிட்ட கட்டுறானுங்க. நம்ம தேடி இருக்கோம். புதுப்பினாரா தஞ்சாவூர் டெம்பிளா?
ஷாஜகான் தாஜ்மஹால் வந்துட்டு